அமாவாசையிலேருந்து மூணாவது திதியாக வரக்கூடியது திருதியை திதி. இந்த சூரியனும் சந்திரனும் சம உச்சத்தில் இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடியது இந்த அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, தானங்கள் பண்ணக்கூடிய பொருட்கள், தானங்கள் பண்ணக்கூடியது அப்படின்றது ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லக்கூடியது ஸ்வர்ண தானம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்வர்ணத்தை பார்த்தா 1,10,10,000 ரூபா இருக்குது. அதனால் ஸ்வர்ண தானம் பண்ண முடியாது. உப்பு மற்றும் அரிசி மற்றும் பல வகை தானியங்களை பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கலாம். மேலும் விவரங்களை பற்றி நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அக்ஷய திருதியை அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் வளரக்கூடிய காலகட்டம். கங்கை வந்ததாக சொல்லக்கூடியது அக்ஷய திருதியையில் தான் கங்கை பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தாலேயானால் அக்ஷய திருதியின் போது எது வந்தாலும் வளரக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் பொதுவான மக்கள் கருத்து என்னென்னா, அன்றைக்கி தங்கம் வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு தங்கம் அதிகமாக நம்மளுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அது திருப்பி வாங்குவோம். நாங்கள் இப்போ தங்கத்தின் விலையே 15,000 ரூபா போய்ட்டு 1 கிராம். அதனால் தங்கத்தை வாங்கி வைக்கிறதுன்றது எல்லாராலையும் சாத்தியப்படாது. அதனால் வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள், அதாவது அரிசி, உப்பு, வெல்லம், துவரம்பருப்பு, இதில் எது வேணாலும் வாங்குங்க. எது வாங்கினீங்கன்னாலும் வீட்டில் வாங்கி அன்றைக்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குடும்பத்தில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது. இந்த அக்ஷய திருதியைக்கு என்ன வாங்கினீங்கன்னாலும் அது பல மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷ காலமும் நிலவும் அப்படின்றது தான் அக்ஷய திருதியினுடைய முக்கியமான விஷயம். இதன் மூலியமாக அக்ஷய திருதியை அப்படின்றது வரக்கூடிய அமாவாசையிலிருந்து, அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விஷயங்களும் வளர்பிறையில் இருக்கிறதுனால வளரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயமும் புதுசாக வாங்கிறதுன்றது நல்லது. புதுசாக வாங்கி வைக்கிறது, புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ, புதுசாக வீடு வாங்கிறதோ, வீடு வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, புதிய வீடு மாற்றுறதோ, அதோ ஒரு புதிய வண்டி வாகனங்கள் உங்களுக்கு எது புதுசாக தேவைப்படுகிறதோ அந்த அன்னைக்கு வாங்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் செழிப்புகள் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவும் நல்லபடியாக இருக்கும்.